ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு காய்கறி இல்லாமல் ஒரு சாதனங்க செய்ய போகிறோம். பாருங்கள், பலாவ் செய்ய போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள். எண்ணெய் இதுதான் எண்ணெய், கடலை எண்ணெயா? இல்லை, இன்னும் ஊற்று, தேங்காய் எண்ணெய் இப்போ நிறையா ஊற்று. இலை, அப்புறம் பட்டை கிராம்பு, அது எண்ணெய் வளர்ந்துட்டோம். அப்படியா? வேறு எதாவது சொன்ன மாதிரி இருந்துச்சு. தெரில என்ன சொன்னி யாரு. வெங்காயமா? இல்லை, அம்மா என்ன அரிசி எண்ணெய் சொல்லுங்க. எண்ணெய் நிறைய சொன்ன கொலஸ்ட்ரால் வந்துடுது. கணேஷ் மாமா, மசாலா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, தக்காளி அரைச்சதா? கிரீன் மசாலா. அதுக்கு பச்சை மிளகா வேறு இல்லை காலையில். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தக்காளி. தக்காளி தக்காளி ஒன்று கூட ஒழுங்காக அரைச்சி இதே எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணி வச்சேன். என்னப்பா எப்போ பார்த்தாலும் காலையில் இருந்தால் உங்கள்கிட்ட போகிற காலமே பெருசாக போகிற காலம். சின்ன சின்னதாக வெட்டி வச்ச காய். என்னம்மா கீர்த்தி, என்னம்மா பண்ணிட்டுக்கிற நீ? மொட்டை கீர்த்தி, கீர்த்தி போடுறாள் இப்போ காய். தீக்கு போடு, போடு கீர்த்தி. வெரி குட் கீர்த்தி, போயிட்டா கீர்த்தி. அலசின தண்ணி ஊற்றிக்கினியா? அது அளவு தண்ணி. இல்லை, நீ பாட்டு தண்ணி ஊற்றிட்டே இருக்கிற. 2 டம்ளர் அரிசிக்கு 4. ஓ, அப்படி தான் வைக்கணுங்களா? இல்லை, அப்படி தான் வைக்கக்கூடாது. தெரியல, ரெண்டாம் முறையும் அப்படி தான் வரும். தெரியல, அதான் கேட்டேன். அரிசி கழுவி போடும். அரிசியை நான் அதை ஊற வச்சேன் எடுத்து. அளவு என்கிட்ட தானே கேட்டேன். ஸோ அதனால நீ என்னது இந்த அரிசி தண்ணி எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா எங்கள் சின்ன பொண்ணுக்கு கால் கழுவு. சரிங்க, ஆச்சு. காய் வச்சு அரிசி கழுவுற வேலையை மட்டும் டிப்ஸ் எல்லாம் சொல்ல யாரும். அரிசி கழுவுனியா? சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அதோட ப்ளீஸ், கொஞ்சம் எல்லாம் வேலை இருக்குது. நான் வெளியே போயிட்டு வரேன். ரேஷன் வாங்க. அரிசி போட்டுக்கலாமா? அரிசி தான் போட்டுட்டு வரேன். போடு, அரிசி தான் போடு. அது கூட திட்டுவேன். மூடு.
விசில் இங்கே பாருங்கள், சுட சுட வந்துட்டு நம்ம சிம்பிளாக வந்து செஞ்சது சுட சுட கமகமகமன்னு இருக்குது. அடுத்து சாப்பிட போகிறோம். நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், கலரே செமையாக இருக்குது. நம்ம ஒன்றும் இல்லை, கொத்தமல்லியும் வந்து புதினாவும் நல்லா அரைச்சி போட்டிருக்கோம். அதான் கலர் வந்து நமக்கு இது பச்சை கலராக தெரியுது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.